பராசக்தியுடைய ஆடியோ லான்ச்சில் சரியான கூட்டம். ஆனால் வந்தவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? எங்கே போனாலும் தளபதியுடைய ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே உயிரை கொடுத்து சிவகார்த்திகேயன் பாடிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை விட்டுட்டு தளபதியுடைய டிவிக்கே தான் புகழ்ந்து தள்ளுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா தளபதி படத்துக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவி இதோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தரதுக்கு ஒரு லைக்கையும் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சினிமா செய்திகளை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சன் டிவி ஜனநாயகனை ஜீ டைமில் வாங்கினதுனால அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு ஷோவை நடத்தினானுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய கட் அவுட்லாம் வரிசையாக அடுக்கி ஆடியோ லான்ச்செல்லாம் பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்னு காலைல சன் டிவி போட்டாலும் கமெண்ட்ஸை பார்த்தா நம்ம பயிலுங்க எங்கே பார்த்தாலும் தளபதி தாங்க. ஒரு கமெண்ட் கூட சிவகார்த்திகேயனுக்கு பாசிட்டிவிட்டியாக இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா பொழந்து தள்ளுறானுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் சிவகார்த்திகேயனை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்சுவலி சிவகார்த்திகேயனுக்கு நிறைய ரசிகர்கள் வர காரணமே தனுஷ், ரெண்டாவது நம்ம தளபதி தான். துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொன்னதுனால தான் இவ்வளோ சிவாவுக்கு கூட்டம். உசுரை கொடுத்து மனுஷன் பேசிகிட்டு இருந்தா மக்கள் மத்தியில் டிவிக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜயை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது சுற்றி வந்திருக்கிற எல்லாருமே சிவகார்த்திகேயனை பார்க்கறதுக்காக வரல, தளபதி ரசிகர்கள், தளபதி பேரை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்திருக்கானுங்க. அப்படி டிவிக்கேன்னு சிவகார்த்திகேயனுடைய ஆடியோ லான்ச் அலருது. ஆப்போசிட்டாக நடத்துகிறேன்னு சொல்லிட்டு சன் டிவி விஜய்க்கு சாதகமாகவே இந்த ஆடியோ லான்ச் நடத்திட்டாங்க போல இருக்குது. ஏன்னா வந்தவங்க எல்லாம் தளபதின்னு அலற விட்டுட்டான். இதை தளபதி பார்த்தா கண்டிப்பாக மிரண்டு போகிறல. சிவகார்த்திகேயன் நல்லாவே புரிஞ்சிருச்சு, நம்ம இப்படியே விட்டோன்னா பராசக்தி தீய சக்தி ஆயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் தளபதியை பற்றி புகழ்ந்து பேசணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தளபதியை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க, நானும் தளபதி ரசிகன் தான் சொல்லிட்டு சின்ன ஸ்பீச் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதில் நாங்கள் தளபதி கிட்ட கேட்டுட்டு தான் இந்த படத்தை கிளாஸே விட்டுருக்குறோம். தளபதி கூட படம் இறக்குறது எங்களுக்கு சிக்கல் தான், ஆனால் விநியோகஸ்தர்கள் அதை லாபமாக பார்க்கணும், ஹாலிடே வருது அப்படிங்கிறதுனால நேருக்கு நேரம் இறக்கிருக்காங்க. ஃபஸ்ட்டு தளபதி படத்துக்கு போங்க, அதுக்கப்புறமா என் படத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும் சன் டிவிக்காரனுக்கு? என் படத்துக்கு முன்னாடி தளபதி படத்தை பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் கொஞ்சம் உஷாராயிட்டார் போல இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தளபதி படத்துக்கு போயிட்டு பராசக்திக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனே சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து சினிமா நியூஸ்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா நண்பிகள்